ஒரிஜினலாகவே தென் மாவட்டங்களில் எல்லா தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்க தான் செய்யுது. அதனால அதுக்கு ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. நாங்களும் வந்திருக்கோம், என்னென்ன பாதிப்புன்னு சொல்றதுக்கு வந்திருக்கோம், வந்து பேசுறோம், சொல்றோம். அரசு தானே நிறுத்தி வச்சிருக்க, அரசு கோரிக்கை வச்சா மட்டும் அவங்க திறந்துட போறாங்களா? அடுத்த எலெக்ஷன் வர இதான் கதி. அவ்வளோதான். வேற யாராவது வந்தால் தான் பார்க்கணும். என்ன நடவடிக்கை? அது சமுதாயத்தில் ஏதாவது செய்வாங்க. நமக்கு என்ன இருக்கு? நமக்கு ஒன்றும் பிரச்சனை. என்ன முடிவு பண்றாங்களோ முடிவு பண்றதை நம்ம ஒத்துக்கிடுவோம். அவ்வளோதான். இந்த தொழிலில் தாது மணல் தொழிலில் 50,000 பேர் பாதிப்பு. மொத்தம் கவர்மெண்ட்டுக்குள்ள வருமானமும் நிறைய பாதிப்பு, அரசுக்குள்ள வருமானமும். 4 வருஷமா நிறுத்தி வச்சிருக்காங்க. 2 வருஷமா 3 வருஷமா கம்ப்ளீட்டா எக்ஸ்போர்ட் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால தூத்துக்குடி போர்ட்ல டோட்டல் ஹேண்ட்லிங்ல 15% தாது மணல் தொழில். இப்போ 15% அதில் குறைவு. அதே மாதிரி 30% ஸ்டெர்லைட்டு, அந்த 30% குறைவு. 45% தூத்துக்குடி போர்ட்லேயே டோட்டல் ஹேண்ட்லிங் குறைவு. ஹேண்ட்லிங் குறைவுனா அதை வச்சு லாரி, லோடுமேன் மற்ற எல்லாருமே அந்த மாதிரி பாதிப்பாங்க. எவ்வளோ பாதிக்குங்கிறத உங்களுக்கு அதில் தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு உள்ள ஆன்சிலரி தொழில், ஒரு 10 லாரி ஓடினா டயர் பஞ்சர் பார்க்கறது, அது இதுன்ட்டு ஒரு மெக்கானிக்கு, எல்லாம் பாதிப்பு தான். கவர்மெண்ட்டுக்கு எங்க தொழிலால மட்டும் வருஷத்துக்கு 680 கோடி ரூபாய் லாஸ். தாது மணல் தொழிலாளர் மட்டும். இதுல எவ்வளவுன்னு எங்களுக்கு தெரியாது. அது சமுதாயத்தில் என்ன முடிவு பண்றாங்களோ முடிவு பண்ற மாதிரி அவ்வளவுதான். நாங்களும் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம். கேஸ் பெட்டிங் இருக்கு. கேஸ்ல எப்படி முடிக்காங்களோ முடிக்கிறது பொறுத்து. அதனாலதான் சமுதாயத்தில் எலெக்ஷன் வருது, நம்ம அதில் பேசுவோம், சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக்கா ஒரு கம்யூனிட்டி செய்யற தொழிலை மட்டும் அடிக்காங்க அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அதனால நீங்க வாங்கினாங்க, நாங்க வந்திருக்கோம், பாக்குறோம், பேசிருக்கோம். தெரியல, அது அவங்க தான் முடிவு பண்ணணும், நம்ம முடிவு இல்லை.